பரிகாரத்தை பத்தி நான் சொல்றேன். ம். எல்லா ஜோசியருக்கும் இந்த வகையில அனுபவம் இருக்கும். ஏன்னா பலர் நேரடியா சந்திச்சு லெட்டர் போட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுல வரும். சவுத் கன்னியாகுமரி பக்கத்துல நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாப்புல. என்ன எழுதியிருந்தாரு? எனக்கு ஒரு மக. என் கணவர் இந்த பெயிண்டிங் வேலை பார்க்குறவர். வேலை இருக்கிற அன்னைக்கு 150 ரூபா சம்பளம் வரும். என் பையனுக்கு கால் விளங்கலை. என் பொண்ணு டஃபண்ட ஊமை. நாங்க ஒரு வேளை தான் ஒழுங்கா சாப்பிட முடியும். அது என் புருஷன் வேலைக்கு போனால். அவருடைய அம்மா அப்பா இருக்காங்க, இந்த அம்மா இருக்குது, புருஷன் இருக்கிறான், 2 குழந்தைங்க, உடல் நலம் சரியில்லாத குழந்தைங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் குழந்தைக்கு பையனுக்கு சரியாகிடுவேன் போயிருக்காங்க. அவர் கல்லு போட சொன்னார். எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு 10,000 ரூபா ஆகும்னு இருக்காரு. 2 பேருக்கு 20,000 ரூபா ஆகும். அந்த அம்மா எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கு. என்ன போட்டுச்சு? சத்தியமா என்னால அந்த ரூபா கொடுத்து கல்லு போட முடியாது. கல்லு போட்டாதான் அந்த குறை தீரும்னு ஆண்டவன் படைச்சிருப்பாரா? ஒரு கேள்வி. எப்படி கல்லு போட்டாதான் இந்த இது போகும்னு ஆண்டவன் படைச்சிருப்பாரா? ஏன்னா என்னால முடியாது. இங்க பார்த்தா நான் ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடனாலும் என் புருஷன் வேலைக்கு போனாதான் நடக்கும். இது முடியவே முடியாது. எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு ஒரு கடிதம் முடிச்சு. அந்த கடிதத்தை பார்த்து நான் கண் கலங்கினேன். ஜோசியெல்லாம் ரொம்ப கண் கலங்க மாட்டேமா, ஏன்னா நிறைய பாக்குறான்ல. அதனால கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆயிடும். நாள் ஆக ஆக அவனுக்கு இதெல்லாம் சட்டே இருக்காது. நிறைய பார்த்தான்னா அடிக்கடி. ஆனால் நான் கண் கலங்கினேன். அப்ப நானும் பரிகாரம்லாம் சொல்லுவேன். எளிமையான பரிகாரம். வீட்டுல இந்த நட்சத்திரத்துல இந்த கிழமையில இந்த தெய்வத்தை நெய் விளக்கேத்தி கும்பிடுங்க போதும். இதுதான் என்னுடைய ஒரே பரிகாரம். உச்சக்கட்ட மற்ற பரிகாரமே கிடையாது.